உலகெங்கும் உள்ள அன்பான ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் மோசஸின் இனிய வணக்கங்கள். இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னா, இந்த புரட்டாசி மாதம்னாவே உடனே நமக்கு எல்லாருமே ஞாபகம் வருது என்னக்கா, பெருமாள் கோயில் போகணும், துளசி தீர்த்தம் குடிக்கணும். ஸோ இந்த பித்திருக்களுக்கு உண்டான மகாலயம் சொல்லக்கூடிய அந்த தேய்பிரையில் வரக்கூடிய விஷயங்கள் பித்திருக்கள் தோஷம் மிகுது. அதுதான் பார்த்திங்கன்னா இந்த புரட்டாசி மாதம். இன்னொன்று என்னென்னாக்கா, நிறைய பேருக்கு நான்வெஜ் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஏன் சொல்லியிருக்காங்க, இந்த புரட்டாசி மாதத்துக்குள்ளே இருக்க என்ன விஷயம் இருக்குது அப்படின்றத நம்ம பார்க்கணும். ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசினாவே புரட்டு, அதுக்கப்புறம் ஆசீர்வாதம் வாங்குது. அதாவது என்னென்னாக்கா, நம்ம வாழ்க்கையில் இருந்த நம்ம செய்த கர்மங்களை புரட்டி போடுவது, புரட்டி தீர்வளிப்பது, புரட்டி சரி பண்ணுவது, இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னு வச்சுக்கலாம், ஏன் இதை நம்ம சொல்லணும், ஏன்னா ஆத்மகாரகன் பார்த்தீங்கன்னா காலபோஷ தத்துவத்துக்கு 6ஆம் இடத்துல இருப்பார். ஸோ 6ஆம் இடம் என்பது மரவிசனம். ஸோ அப்போ இந்த காலகட்டம் நமக்கு ஒரு இயற்கையாகவே ஒரு ஃப்ரீ டைம், தன்னை சீரமைத்து கொள்ளக்கூடிய ஒரு சமயம் அப்படின்னு சொல்லுவோம். ஏன்னா 6ஆம் பாவம் மரவிஸ்தானம், நோய் பிணி இருக்கு இல்லையா. ஸோ இந்த டைமில் நம்மளோட கர்ம வினைகளை புரட்டி படிப்பாங்க. அடியில் இருக்க ஃபைலுன்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரியான நம்ம இந்த மூதாதையர் பித்திருக்களுக்கு உண்டான, ஏன்னா மூதாதையரோட தொடர்புகள் நம்மக்கிட்ட எப்போதும் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே அந்த கர்மங்களை சரி செய்யும் போது அதன் மூலம் நமக்கு நன்மைகள், பூர்வ புண்ணியஸ்தானம் 5ஆம் பாவம் வலுக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த மாதம் அந்த மகாலயம்ங்கிற தேய்பிரையில் பித்திருக்களுக்கு நிறைய விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே போல் என்னன்னாக்கா, அந்த துளசி தீர்த்தம், ஏன்னா துளசி என்ன பாருங்க, ரொம்ப கார சுவை உள்ளது. ஸோ அப்போ என்னன்னாக்கா, அப்போ இந்த பெருமாள் கோயிலில் போய் இறை வழிபாடோடு இந்த துளசி தீர்த்தம் குடிக்கும்போது மனம் என்பது எப்படின்னா, இந்த காம உணர்வுகள் இல்லாமல் ஒரு அமைதியாக இருக்கும். அதனால தான் சித்திரை சொல்லுவோம், மனமது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேணாம், மனமது செம்மையாச்சுன்னா வாழ்க்கையே செம்மையாமே, இப்படி சித்திர பாடல்களே இருக்குது. ஸோ அப்போ என்ன இருக்கா, அந்த மனதை கண்ட்ரோல் பண்ணணும். மனமும் கண்ட்ரோல் ஆகுது, நம்ம ஆத்ம சுத்தியம் அடையுது, அடுத்து வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்கும், மிக சிறப்பாக இருக்கும். இந்த விஷயத்தை தான் புரட்டாசி மாதத்தில் நம்ம கிடைக்கும். அதனால் என்னென்னாக்கா, வாய்ப்பு கிடைக்கிறவங்க இந்த மாதம் நான்வெஜ் ஏன் சாப்பிடக்கூடாதுன்னா, இந்த காலகட்டத்தில் க்ளீனிங் ப்ராசஸ் நடக்கக்கூடிய இடம். ஸோ அந்த இடத்துல நம்ம ஹெவி லோடு போடும் போது, இப்போ ஒருத்தவங்க வீட்டில் க்ளீன் பண்ணிகிட்டு இருக்காங்க, அவங்களுக்கு நீ குப்பையை போட்டுகிட்டே இருந்தால் சிரமமாக இருக்கும் இல்லையா. ஸோ அப்போது இந்த மாதத்தில் நம்ம இலகுவான உணவுகளை எடுக்கும் போது, நம்ம சும்மா இருந்தாவே இயற்கையை நம்மளை புனிதப்படுத்தும். புரியுதுங்களா. அதுக்கு கூட நம்ம புனிதப்படுத்துறதுக்கு உண்டான ஒத்துழைப்பை கொடுக்கும் போது, நம்ம பெருமாள் கோயிலில் போயிட்டு இந்த காலத்தில் துளசி தீர்த்தம் குடிப்பது, மேலும் இந்த பித்திருக்களுக்கு உண்டான இந்த விஷயங்கள் எல்லாம் நம்ம ஈடுபடும் போது, இயற்கைக்கு இப்போ நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு நம்ம உதவி செய்யும் போது வேலை சீக்கிரம் நடக்கும், சரியாகவும் நடக்கும். ஸோ இதுதான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய அறிவியல் சூட்சமெல்லாம் இருக்குது. ஸோ இப்படி இருக்கக்கூடிய இந்த புரட்டாசி மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரியான பலன்கள், ஏன்னா கிரகச்சாரங்கள் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி நடக்கும் இல்லையா, அதுக்கு வச்சுட்டு நம்ம ஒவ்வொருத்தருக்கும் என்னென்ன பலன்கள் வரப்போகுதுன்றத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மகர ராசி பார்த்தீங்கன்னு வச்சிங்கன்னா, காலபுருஷ தத்துவத்துக்கு 10வது ராசி. இந்த ராசியில் பார்த்தீங்கன்னா அந்த கர்மங்கள் ராசி, இதுதான் பார்த்தீங்கன்னா கர்மத்தை நீக்கக்கூடிய ராசின்னு சொல்லுவோம். ஸோ மகரம் சிகரத்தை ஆள முடியுமானா கண்டிப்பாக ஆள முடியும். ஏன்னா எப்போதும் பார்த்திங்கன்னா நம்மளுடைய தன்மைகளை நம்ம புரிஞ்சுக்கணும். நம்மக்கிட்ட எது ப்ளஸ்ஸு மைனஸ் என்பதை புரிந்து நம்மளுடைய மைனஸை ப்ளஸ் ஆக்குறோம். இதுக்கு தான் நம்ம பிறந்தே இருக்கிறோம். இங்கே நம்ம பிறந்த வாழ்க்கையோட இலக்கே என்னென்னாக்கா, நம்மளுடைய நெகட்டிவை பாசிட்டிவ் ஆக்குறது தான். இங்கே நெகட்டிவ் அப்படின்ற ஒரு விஷயம் என்னக்கா, நமக்கு சாதகமற்ற விஷயங்களை சாதகமாக்குவதான் நம்ம எல்லோரும் இங்கே பிறந்திருக்கோம். ஸோ அப்போ அதை சாதகமாக்கிட்டோன்னா நமக்கு இங்கே வேலையே இல்லை. ஸோ அதை தான் சொல்லுது. ஏன்னா மகர ராசி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, நிறைய அவங்களுக்கு மகர ராசிக்காரை பார்த்தாவே நமக்கு ஒரு வேலை கொடுக்கணும்னு தோணும். ஏன்னா அந்த மாதிரியான ஒரு அமைப்பு அவங்கக்கிட்ட இருக்கும். மகர ராசிக்குன்னா ஏதோ ஒரு வேலை சொல்லாமா செய்யும். அவங்க பார்த்திங்கன்னா எல்லாருமே மகர ராசிக்காரங்களும் நல்ல வேலை வாங்குவோம். யாரை அதிகமாக வேலை வாங்குகிறாங்களோ அவங்களோட ராசி என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சு கண்டிப்பாக அவங்க மகர ராசியாக இருப்பாங்க. ஸோ இப்படி உள்ள மகர ராசிக்கு இந்த புரட்டாசி மாத பலன் எப்படி இருக்க போது தான் நம்ம பார்க்குறோம். ஏன்னா இந்த புரட்டாசி மாதத்தில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ராசி அதிபதியில் சனி பகவான் வக்கரம் அடைஞ்சிருக்கார் 3ல். ஏன்னா உங்களோட வீரிய ஸ்தானம் என்பது கொஞ்சம் அடி வாங்கியிருக்கும். நம்மளோட வீரியம் எப்போ அடி வாங்குதோ நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பயம் வந்துடும். தைரியம் குறைஞ்சாவே பயம் வந்துச்சுன்னு அர்த்தம், இல்லை பயம் வந்தாவே தைரியம் குறைஞ்சி போச்சுன்னு அர்த்தம். ஸோ அப்போ இந்த காலகட்டத்தில் என்னென்னாக்கா, தேவையற்ற திடீர்
வியாதிகள், திடீர் பிரச்சனைகள், இந்த மாதிரியான ஏதாவது ஒரு அசூகங்கள் உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பு இருக்குது. பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் நல்ல ஒரு தன்மை தான் இருக்குது. ஏன்னா குறிப்பாக மகர ராசிக்காரங்க யாருக்கும் பணம் கொடுத்து உதவக்கூடாது. ஏன்னா பணம் கொடுத்தாவே அது திருப்பி வராது. ஸோ அதனால் பணம் கொடுத்து உதவுவதை நீங்கள் விட்டுட்டு தர்மம் செய்கிறன்ற சிந்தனையோடு இருந்தீங்கன்னாவே பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தில் எந்த ஒரு பிரச்சனைகளும் உங்களை அணுகாதுன்னு சொல்ல முடியும். ஸோ இந்த காலகட்டம் என்னென்னாக்கா திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா திருமண நிகழ்வு என்பது கொஞ்சம் தள்ளி போக தான் வாய்ப்பு இருக்குது. இந்த காலத்தில் திருமண நிகழ்வு என்பது நடக்காது. எடுத்த முயற்சி, ஏதாவது ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க, அந்த முயற்சி எல்லாமே பிரச்சனைக்குரியதாக இருக்கும். இல்லை முயற்சி பதிலே வராது, நடக்காது அப்படின்ற மாதிரி தான் இருக்கும். நடக்குமா, எப்போ நடக்குன்றதே நம்ம இத்தனாந்தேதி நடக்கும்னு சொல்லியிருப்பாங்க, அத்தனாந்தேதி பார்த்திங்கன்னா பதிலே சொல்ல மாட்டேன். இப்போ ஒருத்தர் ஒரு 10ஆந்தேதி பணம் கொடுக்குறேன்னு இருப்பார், ஒரு 10ஆந்தேதி பணம் வரும்னு உட்காந்துருப்பேன், 10ஆந்தேதி பார்த்தா ஒரு மெசேஜ் காலம் எடுக்க மாட்டாங்க. அந்த மாதிரியான சூழல். உங்களுக்கு வர வேண்டிய நன்மைகள் எல்லாமே தள்ளி போவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியும். அதே போல் என்னக்கா திருமணத்திற்காக காத்திருக்கிறவங்க திருமண நிகழ்வும் தள்ளி தான் போகும். குறிப்பாக என்னென்னாக்கா அந்த மாமனார் உறவு என்பது இந்த காலகட்டத்தில் பிரச்சனைக்குரியதாக இருக்கும். மாமனார் உறவோட ஒரு சுமூகமான சூழல் என்பது இந்த காலகட்டத்தில் இருக்காது. ஏதாவது ஒரு விதத்தில் பிரச்சனையை கொடுத்துட்டு விரயத்தை ஏற்படுத்திகிட்டே இருப்பார், தண்ட செலவை ஏற்படுத்தியிருப்பார். நீங்கள் வேணால் செக் பண்ணி பாரு, மகராசிக்கு எல்லாருமே அவரோட மாமனார் உறவு என்பது விரயத்தை ஏற்படுத்திடும். அதே போல் என்னென்னாக்கா கூட இருக்கிறவங்க எல்லாமே நண்பர்கள் எல்லாமே ஏதாவது ஒரு செலவை இழுத்து விட்டு போயிட்டே இருப்பான். சூழ்நிலைகளால் நிறைய பேர் நிறைய விரயங்கள், நிறைய பேர் என்னக்கா மருத்துவ விரயமாக இருக்கும், சில பேருக்கு என்ன சொத்து விரயமாக இருக்கும். சொத்தை விற்று பிஸ்னஸை தொடங்க வேண்டிய சூழல் எல்லாமே இந்த காலத்தில் இருக்கும். ஏதோ ஒரு விதத்தில் சொத்தை விற்கலாமா, இல்லை இதை மாற்றலாமா, அதை மாற்றலாமான்னு சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் மாற்றத்துக்கான விஷயந்தான் அதிகமாக இருக்குது. மாற்றமும் இருக்கும், குழப்பமும் இருக்கும். ஏன்னா வச்சிங்களேன், ராசிக்கு 8ல் கேது பகவான் இருக்கார். அப்போ எதுலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு விரக்தி தன்மை தான் இருக்கும். ஸோ அதனால் என்னென்னாக்கா அந்த விரக்தினால் பார்த்திங்கன்னு வச்சுக்கிங்களேன், ஏதாவது ஒரு விஷயங்கள் என்ன நடந்தாலும் சரி உங்கள்கிட்ட அந்த மகிழ்ச்சியை என்பது எதிர்பார்க்க முடியாது. அதெல்லாம் மகிழ்ச்சியே எல்லாரும் மகிழ்ச்சியாக இருப்பாங்க. உங்களால் போய் நீங்கள் மகிழ்ச்சியாக ட்ரை பண்ணி தான் இருக்கணும். அந்த மகிழ்ச்சியை முழுமையாக அனுபவிக்க முடியாத ஒரு சூழல்கள் நிறைய மகர ராசிக்கிட்ட தென்படும். ஸோ இப்போ பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க, தொழில் சார்ந்த விஷயத்தில் ஒரு அழுத்தம் இருக்கும். வேலையில் பார்த்திங்கன்னா வேலையை வேகமாக உடனே பண்ணி கொடுத்துரு அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் இந்த காலகட்டம் என்னன்னாக்கா வீடு மாற்றம், வீடு நிறைய பேர் மாறுவாங்க. இவங்கனாக்கா ஆஃபீஸ் பக்கத்தில் போய் வீடு போகலாமா அப்படின்ற ஒரு சிந்தனை எல்லாமே அதிகமாகும். ஆஃபீஸ் பக்கத்தில் வீட்டில் போய் பார்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு சில மகர ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு திடீர் போஸ்டிங் கிடச்சிடும். குறிப்பாக உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த காலகட்டத்தில் ஒரு ஏதாவது அரசியல்வாதியாக இருந்தாங்கன்னா திடீர்னு கருணை அடிப்படையில் எதிர்பார்த்தே இருக்க மாட்டாங்க. இவர் பேரே லிஸ்ட்டில் இருந்திருக்காது, ஏதோ ஒரு நல்லது பண்ணியிருப்பார். திடீர்னு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த பதவிகள் வந்துடும். அரசு சார்ந்த விஷயத்தில் ஒரு பதவிகள் இவங்களை கொஞ்சம் கொடுத்து இவங்களை இது பண்ணுவாங்க. ஸோ அந்த கௌரவம், சமுதாயத்தில் ஒரு கௌரவம் அந்தஸ்து என்பது கொஞ்சம் டெவலப் ஆகும். ஸோ இப்படி இருக்குது. மேலும் என்ன நினச்சிங்களேன், இவங்களுடைய இந்த காலகட்டத்தில் இவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தான் பார்த்திங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ நன்மை காட்டிலும் பிரச்சனைகளே கொஞ்சம் அதிகமாக. ஏன்னா பிரச்சனையை சந்திக்கிறதே பார்த்திங்கன்னா பிரச்சனைக்கு பிரச்சனை கொடுக்கணும், அதுதான் மகர ராசிக்காரன் கற்றுக்கணும். உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைக்கு எப்படி பிரச்சனை கொடுக்கணுன்றதை தெரிஞ்சிட்டிங்கன்னு வச்சிங்களேன், உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு சொல்ல முடியும். மேலும் என்னென்னாக்கா இவங்களுக்கு வரக்கூடிய இந்த காலத்தில் இந்த ப்ரொமோஷன் வந்திருக்கும், ப்ரொமோஷன் கொடுக்குறேன்னு சொல்லியிருப்பாங்க. அது என்னென்னாக்கா கொஞ்சம் தடைப்பட்டு இந்த நவம்பருக்கு அப்புறமா ப்ரொமோஷன் வருவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம். மேலும் என்னென்னாக்கா இந்த காலத்தில் நிறைய பேர் அந்த வீட்டில் பார்த்திங்கன்னா ஒரு பொருள், குறிப்பாக என்னென்னாக்கா வீட்டில் நிறைய இந்த அழுக்கு துணி நிறைய சேர்க்கிறது. மகராசிக்காரங்க என்னென்ன எப்பொழுதும் வீட்டில் இந்த அழுக்கு துணியை மட்டும் சேர்த்து வைக்கணும். இந்த அழுக்கு துணியை சேர்த்து வச்சிங்களேன், உங்களுக்கு தீராத வியாதி, தீராத பிரச்சனைகள் எல்லாமே இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டம் என்னென்னாக்கா நோய் குணமாகக்கூடிய காலகட்டம், இல்லை ஏற்கனவே வந்த நோய். ஏன்னா 3ஆம் பாவம் அங்கே சனி பகவான் இருந்து உங்களுக்கு இதுவாக இருக்கிறதுனால, ஸோ அப்போ இவங்களால் பார்த்திங்கன்னு வச்சிங்களேன், சனி பகவான் அங்கே வக்கரம் அடைகிறதுனால அந்த நோயோட தாக்கம் இருக்கும். ஏற்கனவே வந்த நோய் இல்லை ஏற்கனவே இருந்த பிரச்சனை இது மறுபடியும் அப்படியே துளிர் விடும்.
ஸோ இது எல்லாமே பார்த்திங்கன்னா நவம்பருக்கு அப்புறமா இந்த விஷயங்கள்லேருந்து ஒரு முழுமையான ஒரு மாற்றத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். ஸோ அது வரையும் உங்களால் இயன்ற விஷயங்களை வச்சு நீங்கள் வந்து அடுத்தடுத்த நகர்வை நோக்கி பயணிக்கிறது தான் உங்களுக்கு ஏற்புடையதாக இருக்கும்னு சொல்ல முடியும். நீங்கள் என்ன பண்ணலாம் இந்த காலகட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய நீங்கள் என்ன பண்ண இந்த கழிவு நீக்க சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சிகிச்சையை மேற்கொள்வது உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான நன்மையை தரும். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து இந்த பசுமாட்டு அகத்திக்கீரையை கொடுப்பது, இல்லைன்னா பேதிக்கு மாத்திரை சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகளை வீரியத்தை குறைக்க உதவும். ஸோ அதனால் எந்த மருத்துவ சிகிச்சை செய்வதாலும் 1க்கு 3 தரம் உங்களுடைய மருத்துவரை கன்சல்ட் பண்ணி செய்யுங்க. நீங்களே போயிட்டு ஏதோ ஒரு இது சொன்னாரே அப்படின்னு சொல்லி செஞ்சிடாதீங்க, சரிங்களா? ஸோ ஏன்னா உங்களோட 3ஆம் இடம் என்பது வீரியஸ்தானம். ஸோ வெற்றியை குறிக்கக்கூடிய ஸ்தானம். அந்த தன்மையில் இங்கே சனி பகவான் வக்கரம் அடையிறதுனால எதிர்பார்த்த விஷயங்கள் கைக்கு கிடைக்கிற மாதிரியே இருக்கும், ஆனால் கையில் கிடைக்கிறதுக்கு வந்து காலதாமதம் ஆகும், புரியுதுங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக செயல்படுங்க. இந்த புரட்டாசி மாதம் சிறப்பாக இருக்கும். முடிஞ்சால் நிறைய பேர் இந்த பெருமாள் கோயில் வழிபாடை செஞ்சு துளசி தீர்த்தத்தை குடித்தாலும் உங்கள் வாழ்வில் தொழிலிருந்த அழுத்தங்கள் மாறி லாபம் அதிகரிக்கும். செஞ்சு பாருங்கள், வாழ்க்கை சிறப்பாக. நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.